ஹாய் ஆல் 28 பிப்ரவரியோட நியூஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, தமிழ்நாடு ஃபஸ்ட் டார்க் ஸ்கை பார்க். ஸோ டார்க் ஸ்கை பார்க் அது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து உருவாக்கியிருக்காங்க. எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லி ஹில்ஸ். ஸோ கொல்லிமலையில் வந்து பார்த்தோம்னா அரியூர் சோலா பூங்கா, ஓகேங்களா, அரியூர் சோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டார்க் ஸ்கை பார்க், ஓகேங்களா, தமிழில் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இரவு வான் பூங்கா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முதல் முறை வந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன் இதை உருவாக்கியிருக்காங்க, என்ன ரீசன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து பார்த்தோம்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய நிலவு, ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ஸு, பிளானட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கிளியராக பார்க்கணுன்னா ஒரு டார்க்கான ஒரு பிளேஸ் வந்து தேவைப்படுது. இதே வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட், ஸோ எந்த ஒரு செயற்கை ஒளி மாசு இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு டார்க்கான இடத்துலேருந்து பார்க்கறது மூலமாக தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் அது வந்து எங்கே இருக்கலாம்னா ஒரு காடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கலாம். ஸோ ஒரு காடுகளாக இருக்கலாம், இல்லை மலை மேலே வந்து இந்த மாதிரி டார்க் ஸ்கை பார்க்கை உருவாக்குவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் வந்து பார்த்தோம்னா இது உருவாக்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டுனா இந்தியாவில் வந்து பார்க்கும்போது இந்தியாவில் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு காடு எங்கன்னு பார்த்தோம்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ். ஸோ இந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ் வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்லேயும் மகாராஷ்டிராலையும் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் இது எங்கே கரெக்டாக உருவாக்கியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில். இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட முதல் டார்க் ஸ்கை பார்க், ஆசியாவில் 5வது இடம். ஸோ இந்தியாவில் எது ஃபஸ்ட்டுனா பெஞ்சு டைகர் ரிசர்வ். இது தமிழ்நாட்டில் எது ஃபஸ்ட்டுனா நமக்கு வந்து பார்த்தோம் நாமக்கல்லில் வந்து பார்த்தோம்னா அரியூர் சோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ஸ்கை பார்க் தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு, ஆசியாவில் 6வது, இந்தியாவில் இது வந்து பார்த்தோம்னா ஏஷியா. ஸோ ஏஷியாவில் 6வதும் இந்தியாவில் பார்த்தோம்னா 2வதும். ஸோ இது மூலமாக இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள், நிலவு, நட்சத்திரம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தெளிவாக எந்த ஒரு ஒளி மாசும் இல்லாமல் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு நகரத்தில் இருந்தேன்னா அங்கே நிறைய லைட் பொல்யூஷன்ஸ் இருக்கும், நிறைய லைட் இருக்கும், அதெல்லாம் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது. இதே ஒரு மலை மேலேயோ ஒரு காடு மலையை பார்க்கணும்னா இதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இதுதான் நியூஸு, இது ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது E20 பெட்ரோல் மேண்டேட் 2026. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு E20னா என்னென்னு பார்ப்போம். ஈனா என்னென்னா எத்தனால். இப்போ பெட்ரோலில் வந்து பார்த்தோம்னா எத்தனாலை வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதுக்கு என்ன டெட்லைன்னா ஏப்ரல் 1, 2026 20% எத்தனாலை வந்து பெட்ரோலில் சேர்க்கணும். இப்போ வந்து 100%னா அதில் வந்து பார்த்தோம்னா 20% வந்து பார்த்தோம்னா எத்தனாலும், ஏன்னா எத்தனாலும் வந்து பார்த்தா எரியக்கூடியது, ஓகேங்களா, 80% பெட்ரோல், இதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் வந்து முக்கியம். ஏப்ரல் 1 இது அமலுக்கு வருது, 20% எத்தனாலும். ஸோ இந்த எத்தனாலை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி மெயின்ஸ் பாயிண்டில் பார்ப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தோம்னா, இந்த எத்தனால் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது மூலமாக எமிஷன், CO2 எமிஷன் குறையும், கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா குறையும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்ம பெட்ரோல் வந்து பார்த்தோம் இம்போர்ட் பண்ணுறது வந்து குறைவாக இம்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா 20% நம்ம எத்தனால் வர்றதுனால பெட்ரோல் வந்து கம்மியாக இம்போர்ட் பண்ணுவோம். இது மூலமாக வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம். இம்போர்ட் வந்து நம்ம குறைக்கிறது மூலமாக வந்து பார்த்தா நிறைய டாலர்ஸ் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். இம்போர்ட் குறைக்கிறது மூலமாக ஒரு ஸ்டெப் ரினியூவபிள் எனர்ஜி. ஏன்னா இந்த எத்தனால் வந்து பார்த்தோம்னா ஒரு ரினியூவபிள் எனர்ஜி, இதுவனால் வந்து பார்த்தோம்னா நம்மளால் உருவாக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய சோளம் மூலமாகவோ ரைஸு, ஓகேங்களா, இது மூலமாக வந்து இந்த எத்தனால், கரும்பு, ஓகேங்களா, சுகர் கேன், இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த எத்தனால் உருவாக்குறது மூலமாக இது ஒரு ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். கிளியராக டீட்டெயிலாக வந்து பார்த்தோம் மெயின்ஸ் பாயிண்டெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 20% எத்தனாலை வந்து பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணணும். ஏப்ரல் 1 யார் சொல்லியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இதுதான் நியூஸ். அடுத்த நியூஸ் போகலாம். அடுத்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு, ஒரு ஸ்கீமு, ரேம்ப் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஸோ ரேம்ப், RAMP அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ரைசிங் ஆக்சலரேட்டிங் MSME ப்ரோக்ராம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க்கோட ஸ்கீம், உலக வங்கியோட ஒரு திட்டம். இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய MSMEயை வந்து பார்த்தோம்னா இன்னமும் அடுத்த கட்ட எடுத்துன்னு போகிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தோட இம்ப்ளிமெண்ட்டை வந்து செக் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு பலன் வந்து கொடுத்துருக்கு அண்ட் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கீம் வந்து நம்ம நியூஸில் வந்தது, அதனால் இந்த ஸ்கீம் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரேம்ப் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுப்போம். ஸோ ரைசிங் அண்ட் ஆக்சலரேட்டிங் MSME பர்ஃபார்மன்ஸ், இதுதான் ரேம்ப்பு.
இது ஒரு உலக வங்கியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ, ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைனர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா உதவு போகுது. எப்படி வந்து உதவு போகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இயை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்றதை நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம், ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ்எம்இ ஒன்று வந்து பார்த்தோம்னா மைக்ரோ ஸ்மாலு மீடியம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 2 முறையில் வந்து பார்த்தோம்னா இது பிரிக்கிறாங்க. எது வந்து ஸ்மாலு, எது வந்து மீடியம், எது வந்து மைக்ரோன்றதுக்காக. ஒன்று வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ வந்து முதலீடு நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா டேர்ன் ஓவர், எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆயிருக்கு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா மைக்ரோனா 2 கோடி, ஓகே 2.5 கோடி, சாரி 2.5 கோடி கீழே இருந்தால் அது வந்து மைக்ரோ, 25 கோடி கீழே இருந்தால் அது ஸ்மாலு, 125 கோடி இருந்தால் அது வந்து மீடியம். ஸோ 2.5, 25, 125. ஒன்றில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்ட்டு 4ஆல் பண்ணிங்களன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 10 கோடி, இது வந்து பார்த்தோம்னா 100 கோடி, ஸோ இது வந்து பார்த்தோம்னா 500 கோடி. ஸோ ஒன்று அதை ஞாபகம் வச்சுங்க, இதை ஞாபகம் வச்சுங்க. இது அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இது வந்து கிளாசிஃபிகேஷன் எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோனா எவ்வளவு, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி சின்னது, குறுன்றோம், சிறுன்றோம், அந்த மாதிரி சொல்லும்போது அது என் நடுத்தரம்னு சொல்கிறேன்னா அது எந்த கோடிக்குள்ளே இருந்தால், ஸோ 2.5 கோடிக்குள்ளே இருந்தால் மைக்ரோ, 25 கோடிக்குள்ளே இருந்தால் அது வந்து ஸ்மாலு, இதே 125 கோடினா மீடியம். இதை டேர்ன் ஓவரில் பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் அவங்க எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, ஆண்டு வருமானத்தில் பார்க்கும்போது 10 கோடி இருந்தால் மைக்ரோ, 100 கோடி இருந்தால் ஸ்மாலு, 500 கோடி இருந்தால் மீடியம். ஸோ இதை ஞாபகம் வச்சுப்போம். ரெண்டாவது ரேம்ப் ஸ்கீமு வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ணுறாங்க. இது எம்எஸ்எம்இக்கான ஒரு ஸ்கீம். ஸோ இதுதான் பிக்சர். அடுத்து நம்ம பார்ப்போம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒன்று வந்து பார்த்தோம்னா கடன் உதவி பண்ண போகிறாங்க. கடன் கொடுக்கறது மூலமாக வந்து பார்த்தோம்னா நிறுவனத்தில் நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகலாம். மார்க்கெட் ஆக்சஸ், மார்க்கெட்டை வந்து பார்த்தா இன்னும் விரிவுபடுத்த போகிறாங்க. டெக்னாலஜி, ஆன்லைன் மார்க்கெட்டும் ஆஃப்லைன் மார்க்கெட்டும் விரிவுபடுத்த போகிறாங்க. நிறைய டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பத்தை வந்து பார்த்தோம்னா சொல்லித்தர போகிறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா அந்த எம்எஸ்எம்இ பார்த்தோம்னா தேவையான ப்ரொடக்டிவிட்டி, அதிகமான ப்ரொடக்டிவிட்டியும், நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும், மார்க்கெட் லிங்கேஜ் இருக்கும். அதனால் வந்து பார்த்தா அவங்களோட பொருட்களை வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து எங்கன்னா உலக சந்தையிலையும் இந்தியா மார்க்கெட்லேயும் விற்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த ரேம்ப் ஸ்கீமில் வந்து சொல்லித்தராங்க, அவங்க பண்ணுறாங்க. ஸோ ரேம்ப் ஸ்கீம் வேர்ல்டு பேங்க். அடுத்து பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ பிப்ரவரி 28 வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் சயின்ஸ் டே, ஸோ தேசிய அறிவியல் தினம். இது வந்து பார்த்தோம்னா சிவி ராமன், சார் சிவி ராமன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோம்னா ராமன் எஃபெக்டை வந்து 1928 பிப்ரவரி 28 வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் அந்த நாளை வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் சயின்ஸ் டேவாக நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். அவருக்கு எப்போ நோபல் ப்ரைஸ் கிடச்சிது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1913 வந்து பார்த்தோம்னா இந்த ராமன் விளைவுக்காக வந்து பார்த்தோம்னா சார் சிவி ராமனுக்கு அவருக்கு வந்து பார்த்தோம்னா நோபல் ப்ரைஸு 1930 வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த நாளை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். இதில் முக்கியமாக என்னென்னா தீம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா விமன் இன் சயின்ஸ், கேத்தலைசிங் விஸ்கித் பாரத். ஸோ ஒன்றும் இல்லை, பெண்கள் வந்து பார்த்தோம்னா அறிவியலில் வந்து கலந்துக்கிறது மூலமாக வளர்ந்த ஒரு இந்தியாவை வந்து பார்த்தோம்னா நம்மளால் உருவாக்க முடியும், ஓகேங்களா. வளர்ந்த ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும். இதுதான் வந்து தீமை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் கேட்பாங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் இது. பிப்ரவரி 28 நேஷ்னல் சயின்ஸ் டே. அடுத்து பார்க்கும்போது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் வந்து பார்த்தோம்னா இப்போது ஈரானுக்கும் ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் வந்து நடக்குது, ஓகேங்களா. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன ஆப்ரேஷன்ஸ், என்ன பேருன்றது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்றது யூஎஸ் வந்து வச்ச பேர். அது ஈரானும் அதில் பங்கு பெறுறாங்க. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்றது யூஎஸ்ஸு. இதே இஸ்ரேல் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஆப்ரேஷன் லயன் ரோர். ஸோ லயன் ரோர் வந்து இஸ்ரேல் தான். யூஎஸ் பார்த்தோம்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. இங்கே யாருக்கு எதிராக சண்டை போடுறாங்க, ஈரானில் போய் சண்டை போடுறாங்க. ஓகே, இதுதான் பிலிம்ஸ் பாயிண்டர். அடுத்து பார்க்க போது ஒரு அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்டை நம்ம பிலிம்ஸ் பாயிண்டர்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மெட்ராஸோட சீஃப் ஜஸ்டிஸ், ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யாருன்றதை பார்த்துப்போம். அவர் எந்த ஊருன்றது ரெண்டுமே முக்கியமானது. சிஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. ஸோ தர்மாதிகாரி இவர் தான் வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதற்காக பாருங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசை சார்ந்தவர்.
கேரளா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம் சீஃப் ஜஸ்டிஸாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தர்மாதிகாரி. ஓகேங்களா, எஸ்ஏ தர்மாதிகாரி. இவர் தான் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டர் சீஃப் ஜஸ்டிஸ். இதுதான் ஃபிலிம்ஸ் பாயிண்டில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 217. ஸோ 217 என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்ட்டு தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டோட சீஃப் ஜஸ்டிஸை வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். யாரோட கன்சல்டேஷன், யாரைக்கிட்ட கேட்டு யாரோட பரிந்துரையில் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அந்த ஸ்டேட்டோட கவர்னர் ஸோ ஆர்என் ரவி அவர்கிட்டையும் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் அவங்ககிட்டையும் கேட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட் பண்ணுவார் பிரசிடென்ட். ஆர்டிக்கல் 217 இது ஞாபகம் வச்சுங்க அப்பாயின்மெண்ட்ன்றதுனால. இப்போ நான் மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ மெயின்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி எத்தனால் E20 பார்த்தோம். E20 பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். எத்தனால் புத்தகம் ஒரு க்ளீன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இது வந்து ஒரு சுத்தமான ஒரு எனர்ஜி. இது வந்து பார்த்தோம் அன்றாட நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான், ஸோ மக்காச்சோளம், சுகர் கேன் கரும்பு, அரிசி. ஓகேங்களா, இதிலேருந்து பார்த்தோம்னா அதை ஃபர்மெண்டேஷன் பண்ணுறது மூலமாக எத்தனாலை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த எத்தனாலை வந்து பார்த்தோம்னா 20% வந்து பார்த்தோம்னா பெட்ரோலோட கலக்க போகிறாங்க. அதுக்கான டேட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் 1, 2026. அப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன நல்லது கிடைக்குது, என்ன ஒரு பலன் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பார்த்தோம்னா இம்போர்ட். நம்ம தான் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா 20% இங்கே எத்தனால் ஊற்றுறதுனால 20% ஆயில் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இது மூலமாக வந்து காசு ரொம்ப குறையும். இப்போ பெட்ரோல் ரொம்ப காஸ்ட்லி, எத்தனால் புத்தகம் ஈஸியாக நம்மளால் மேக் பண்ண முடியும். காசு ரொம்ப கம்மி, பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இதனால் வந்து பார்த்தோம்னா விவசாயிகளுக்கும் கரும்பு உற்பத்தி பண்ணுறவங்க, இந்த சோளம் உற்பத்தி பண்ணுறவங்க, மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணுறவங்க, அரிசி உற்பத்தவங்க பார்த்தோம்னா விவசாயிக்கு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும். இதெல்லாம் பாலிசிஸ். இந்த பாலிசிஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க எப்படி வந்து இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு. இதை தாண்டி சேலஞ்சஸ்னு பார்க்கும்போது சில சேலஞ்சஸை கொடுக்கலாம். ஒன்று வந்து இந்த கரும்பு, அரிசி இதெல்லாம் பார்த்தோம்னா வாட்டர் இன்சென்டிவ் கிராப். ஓகேங்களா, வாட்டர் அதிகமாக தேவைப்படுற கிராப்பு. இதனால் வந்து நாளைக்கு கரும்போட ப்ரைஸோ இல்லை அரிசியோட ப்ரைஸோ நாளைக்கு ஏறலாம். லேண்டு வாட்டர் யூஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படின்ற சின்ன சின்ன மைனஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க தேவைப்பட்டால். இதை தாண்டி வந்து பார்த்தோம் பயோஃபியூல் டே. ஸோ இந்த பயோஃபியூல் டேவை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஆகஸ்ட் 10 வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு பயோஃபியூல் டே. இது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின்ஸ் பாயிண்ட்டு. இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து க்ளீன் எனர்ஜிலையோ அல்லது இல்லை எத்தனாலை பற்றி கேட்கும்போதோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா, இதுதான் மெயின்ஸ் பாயிண்டர். அடுத்து நம்ம பார்க்க பார்த்து கொஷின் ஆஃப் த டே. ஸோ நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அதனால் அதை பற்றியே ஒரு கொஷின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஸோ இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் யாருன்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா வெங்கட சுப்பு. ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னா ஆனந்த நாராயணன். ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம் PV ராஜமன்னார். ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம் T முத்துசாமி. ஓகேங்களா, இது எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ அது வந்து யூடியூப் போஸ்ட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் நம்ம முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. ஸோ இதோட PDF இந்த வாரத்தோட PDFன்னு பார்த்தோம்னா வெற்றி IAS ஓட அஃபிஷியல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த PDF வந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ.